ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், நீங்க இந்த வீடியோவை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்க போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் சீரியஸா எடுத்து அதை உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்க பிசினஸுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் கண்டிப்பா கொடுக்கும். சின்ன பிசினஸஸ் ரன் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. காலையில எழுந்து பிசினஸுக்கு போடுற எஃபர்ட், கஸ்டமரை உள்ள வர வைக்கிறது, கஸ்டமருக்கு ப்ராப்பரா சேல் பண்றது, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கிறது, அவங்க கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்றது, பிசினஸை அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்றதுக்காக போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பிசினஸ்க்குள்ள நம்ம இவ்வளவு டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் டெடிகேஷன் மணி எல்லாத்தையும் போடுறோம். இந்த பிசினஸோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு புரிதல் இருக்குதா அப்படின்றத செக் பண்ண ஒரு 6 கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 1, இப்பதான் பினான்சியல் இயர் 24-25 முடிஞ்சது. உங்களுக்கு உங்க பிசினஸோட ஒரு வருஷ டர்ன் ஓவர் எவ்வளவு, உங்க பிசினஸோட பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளவு அப்படின்றது தெரியுமா? கொஸ்டின் நம்பர் 2, உங்களோட 24-25 பினான்சியல் இயருக்கான டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல மேஜரா நீங்க எதுக்காக அதிகமா பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அது உங்களுக்கு தெரியுமா? கொஸ்டின் நம்பர் 3, பினான்சியல் இயர் 24-25 உங்களோட நெட் ப்ராஃபிட் ஆஃப் தி பிசினஸ் எவ்வளவு? கொஸ்டின் நம்பர் 4, உங்க பிசினஸ்ல எந்த ப்ராடக்ட் ப்ராஃபிட்ல சேல் பண்றீங்க, எந்த ப்ராடக்ட் லாஸ்ல சேல் பண்றீங்க, ஸ்லோ மூவிங் ஸ்டாக் இருக்கா, லாங் பெண்டிங் ஸ்டாக் இருக்கா அப்படின்ற டீடைல் உங்ககிட்ட இருக்கா? கொஸ்டின் நம்பர் 5, பினான்சியல் இயர் 24-25க்கு உங்க பிசினஸோட நெட்வொர்க் எவ்வளவு, நீங்க போட்ட கேபிட்டலுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? கொஸ்டின் நம்பர் 6, as on 31/3/2025 அன்னைக்கு உங்க கஸ்டமர்கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் எவ்வளவு, அதுல லாங் பெண்டிங் எவ்வளவு இருக்கு, உங்க வெண்டாருக்கு நீங்க எவ்வளவு பணம் பாக்கி வச்சிருக்கீங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்க கையில ரெடியா இருக்கா? இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா உங்க பிசினஸை பத்தி, பிசினஸுக்குள்ள பினான்சியல் டிரான்சாக்ஷன் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியல, இது டேஞ்சர் ஜோன். இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, ஏதோ அக்கௌண்டிங்க்கு மார்க்கெட்டிங் பண்ண வரேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப எல்லாம் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் ரொம்பவே சீப்பா இருக்கு. ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் 1000 என்ட்ரி 2000 என்ட்ரிக்கு ஃப்ரீயா எல்லாம் கூட கொடுக்குறாங்க. அதுல மெயின்டைன் பண்ண முடியலன்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம், கூகுள் ஷீட்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் பினான்சியல் டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் இம்பார்ட்டன்ட். சும்மா என்னமோ இயர் எண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து எனக்கு ஐடி ஃபைல் பண்ணி கொடுங்க அப்படின்றது கேட்கறதுல பிரயோஜனமே இல்லை. ஆக்சுவல் P&L பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பா அதுல வர வைக்கவே முடியாது. அதனால என்ன பிரயோஜனம்? அக்கௌண்டன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் சட்டத்துல சொல்லுது, கம்பெனி டேக்ஸ் சட்டத்துல சொல்லுது, ஜிஎஸ்டி சட்டத்துல சொல்லுது, அதனால நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு அவங்கள கிளைண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணாம இந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத புரிய வைங்க. ஆப்வியஸா எல்லா சட்டத்திலையும் சொல்லுது அதை மெயின்டைன் பண்ணலாம், பெனால்டி எல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, பிசினஸ் growth பண்றதுக்கே இது கண்டிப்பா தேவை இருக்குல்ல, அதை பத்தியும் நம்ம சொல்லணும்ல. சரி, நீங்க இப்ப அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுனால ஒரு சில பெனிஃபிட்ஸை மட்டும் நான் இந்த வீடியோல லிஸ்ட் அவுட் பண்றேன். முதல்ல உங்களோட கேஷ் ஃப்ளோ தெரியும். எவ்வளவு ரியல் கேஷ் உள்ள வருது, எவ்வளவு ரியல் கேஷ் வெளியில போகுது, ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு ரிக்வயர்டு, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கான பணம் நம்ம கிட்ட இருக்கா, இந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது உங்க பிசினஸோட நிலைமை, ப்ராஃபிட்டா லாஸா, வெண்டாருக்கு ஏதாவது பே பண்ணணுமா, கஸ்டமர் கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் இருக்கா, எவ்வளவு நாள் பெண்டிங்கா இருக்கு. அடுத்தது ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, ஸ்டாக் வாங்கணுமா வேண்டாமா, மூவ் ஆகாத ஸ்டாக் அதிகமா வாங்கி வச்சுட்டேனா, அதிகமா வாங்கி வச்சா அதை எப்படியாவது விற்கணும் அப்படின்ற டிசிஷன் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆப்வியஸா அக்கௌண்ட்ஸ் இருந்தாதான் முடியும். அதே மாதிரி பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு லோனுக்கு போனோம்னா சும்மா ஒரு டம்மி P&L பேலன்ஸ் ஷீட் போடுறது விலைக்கு நீங்க கரெக்டா ட்ராக்கா கிரெடிபிலிட்டியை கிரியேட் பண்ணுங்க, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுங்க, ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்கான லோன்ஸுக்கு போகும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இன் சிம்பிள், ஒரு ப்ராப்பர் சக்சஸ்ஃபுல் பிசினஸை நீங்க கிரியேட் பண்ணணும்னா, அதுக்கான டெசிஷன்ஸ் எடுக்கணும்னா உங்க கையில பினான்சியல் டேட்டா மேண்டேட்டரியா இருக்கணும். பினான்சியல் டேட்டா இருக்கணும்னா நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ ஏப்ரல் பினான்சியல் இயர் 25-26 ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் ஒரு முடிவு பண்ணுங்க, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க, உங்க பிசினஸை ப்ராப்பரா என்ன நடக்குது பினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், சக்சஸ் உங்களோடது.